கர்ணனுக்கு இணையாக பெரியவளால் போற்றப்பட்ட பெண். ஆடம்பர தானத்தை விட எளிமையான தானமே உயர்ந்தது. இப்படி ஓர் இக்கட்டு நேரம் என்று காந்தி மடத்தின் அந்த சிப்பந்திக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து வேட்டி கேட்டான் என்றதும் வேட்டி கொடுக்க சொன்னார் பெரியவர். மடத்திலிருந்து ஒரு புது வேட்டியை கொண்டு வந்து வண்டிக்காரனிடம் கொடுத்தார் சிப்பந்தி. அடுத்து என் சம்சாரத்துக்கு ஒரு சேலை கொடுங்கள் என்று வேண்டினான் அவன். நடக்கட்டும், அவனுக்கு ஒரு புடவையை கொடு என்றார் சுவாமி. ஆனால் மடத்தில் அப்போது புடவை எதுவும் இல்லை கொடுப்பதற்கு. சிப்பந்தி செய்வதறியாது கையை பிசைந்தார். வண்டிக்காரன் ஏமாற்றத்தோடு திரும்பி நடந்தான். தொலைவில் இருந்து அனைத்தையும் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. அவள் பெரியவாளின் பரம பக்தை. புதுப்புடவை கட்டி கொண்டு வந்திருந்தாள். அவளிடம் இருந்த பையில் ஒரு பழைய புடவை இருந்தது. விறுவிறு என்று சற்று மறைவான இடத்திற்கு சென்று புது சேலையை களைந்து பழைய சேலையை கட்டி கொண்டாள். விரைந்து வந்தாள். ஏமாற்றத்தோடு திரும்பிக் கொண்டிருந்த வண்டிக்காரனை அழைத்து புது சேலையை கொடுத்தாள். அவன் மனநிறைவோடு சேலையை வாங்கி கொண்டான். இவள் அவனுக்கு சேலை கொடுத்தாள் என்பது அவர்கள் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். பழையபடி தான் நின்ற இடத்திலேயே போய் நின்று கொண்ட அவள் பெரியவரின் திருமுக தரிசனத்தில் மெய்மறந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். யார் யாரோ அவரை தரிசிக்க வரிசையில் வந்து கொண்டிருந்தார்கள். சுவாமியின் திருக்கரம் குங்கும பிரசாதத்தை வழங்கி கொண்டிருந்தது. வந்தவர்களில் ஒரு கல்யாண குழுவினரும் இருந்தார்கள். அவர்கள் மடத்திற்கு நன்கொடை தர விரும்பினார்கள். பெரியவர் சிரித்து கொண்டே, உங்கள் உறவினர்களுக்கு எல்லாம் பொது சேலை வாங்கியிருப்பீர்களே என விசாரித்தார். ஆமாம் ஆமாம் என்றார்கள் அவர்கள். அந்த சேலைகளில் ஒன்றை மடத்திற்கு நன்கொடையாக தரலாமே என்றார் சுவாமி. அவர்களுக்கு அளவற்ற திருப்தி. ஒரு சேலையை மடத்திற்கு என தட்டில் வைத்து கொடுத்தார்கள். பெரியவர் தொலைவில் நின்ற பெண்மணியை வரச் சொல்லுமாறு பணித்தார். திகைப்போடு அவள் பெரியவர் முன் வந்து நின்றாள். என்னம்மா, நான் சொன்னேன் என்றவுடன் வண்டிக்காரனுக்கு நீ கட்டியிருந்த சேலையை கழற்றி கொடுத்து விட்டாயே. கர்ணனின் வாரிசு போல் தோன்றுகிறாய் நீ. நல்லது, இந்த புது சேலை உனக்குத்தான் என ஆசீர்வாதத்தோடு அந்த சேலையை அவளுக்கு வழங்கினார். தான் அந்த வண்டிக்காரனுக்கு சேலை கொடுத்த விவரம் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என அவளுக்கு புரியவே இல்லை. சேலையை பெற்றுக்கொண்ட அவள் விழிகளில் கண்ணீர் நிரம்பியது. இதனால் தான் கொடுப்பதை மனதார எந்தவித ஆடம்பரமும் இன்றி கொடுக்க நம் முன்னோர் பணிக்கின்றனர். நாம் எதை மற்றவருக்கு கொடுத்தாலும் இறைவனுக்கு அவசியம் தெரியும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். வள்ளல் என்று மற்றவர் நம்மை போற்ற விழா நடத்தி தானம் செய்வது பாவத்தை தான் தருமே தவிர புண்ணியத்தை ஒரு துளி கூட சேர்க்காது. 1000 புடவைகளை ஆடம்பர நோக்கத்தில் கொடுப்பதை விட இந்த பெண்மணியின் தானம் மிக சிறப்பு வாய்ந்ததுதான். யாருக்கும் தெரியாமல் கொடுத்த சேலைக்கு பெரியவா கையாலேயே புதுச்சேலை மட்டுமின்றி மகா பெரியவரின் ஆசையும் வள்ளல் என்ற மகானின் வார்த்தையும் பெற்ற பெண்ணின் தானத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.